இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தனக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப் போவதாக பத்திரிகைகளில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார். திமுக இளைஞரணியின் 45வது ஆண்டு துவக்க விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடந்தது. அதில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 2 அல்லது 3 தொகுதிகளை பிடித்துவிட வேண்டும் என்று தமிழகத்திற்கு 6-7 முறை பிரதமர் மோடி வந்தார். அவர் 1000 முறை வந்தாலும் தமிழகத்தில் வெற்றி கிடைக்காது என்று சொன்னேன். அதை மக்கள் உண்மையாக்கிவிட்டனர். பிரதமர் பிரச்சாரம் செய்தும் பாஜகவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் இந்தி கூட்டணிக்கு மக்கள் வெற்றியை தந்தனர். வெற்றிக்கு இளைஞரணியும் காரணம் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாக இருப்போம் என்று பேசிய அவர், தனக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப் போவதாக பத்திரிகைகளில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், துணை முதல்வர் பதவி குறித்து முதல்வர்தான் முடிவெடுப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி, எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும் இளைஞரணிதான் தனது மனதிற்கு நெருக்கமானது என்றும், இளைஞரணியை எப்போதும் மறக்க மாட்டேன் என்றும் உதயநிதி நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார்.